அம்மா, நான் இன்னும் தூங்கலம்மா. நாம அங்க போய் தூங்கலாமா? என்னடி, அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்க ஒன்றும் கிண்டல் பண்ணலங்க. மேடம் தான் பெருசா ஏதோ ட்ராமா பண்றீங்க. சரி தமிழ், ஓகேடா, நாளைக்கு பார்க்கலாம். நீயும் அம்மாவும் போய் நல்லா தூங்குங்க. ஆ, என்ன விளையாடுறீங்களா? நான் இங்க தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்க எல்லாரும் கதவை அடிச்சிட்டு தூங்கிருப்பாங்க. இப்ப போய் நான் கதவை தட்டினா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம வெளியே நாயெல்லாம் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, பார்க்கவே பாவமா இருக்கு. போனா போட்டோம். நீ ஒரு நாள் மட்டும் தானே, இங்கே தூங்கட்டும். அப்படிங்கிற சரி, என் தமிழ் சொன்னதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க எங்க தூங்கிக்கோங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. பாத்துக்கிறேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். இன்னும் நீங்க தூங்கல? தூங்கணும். நீங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? நானும் தூங்கணும். அதே, ம் நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? ஏன் இத்தனை நாளா நீங்க எப்படிதானே இருந்தீங்க? எனக்கு தெரியும். என் ஆதிக்கு பழிவாங்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் என்ன தள்ளி வச்சிட்டு இருக்கீங்க? தமிழோட அம்மாவா என் பொண்டாட்டிய உங்களை நான் இப்பவே ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். அப்புறம் என்ன ஆதி, எதுக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய வேலி? எனக்கு என் பாரதி வேணும், என்னோட பாரதி வேணும். இப்போ நான் உங்க பாரதி இல்லையா? அதான் நான் சொன்னேனே, இப்போதைக்கு நீங்க தமிழோட அம்மா பாரதியாவும் என்னோட பொண்டாட்டி பாரதியாவும் தான் இருக்கீங்க. என்னோட பாரதியா நீங்க மாறுறதுக்கு தான் அந்த டைம். எனக்கும் தெரியும், எதையும் மாத்த முடியாதுன்னு நல்லா தெரியும். ஆனா நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல. திரும்ப வந்த என் பாரதி இன்னொரு தடவை திரும்பி போயிடக்கூடாதுல்ல. இதுக்கு மேலேயும் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன ஆதி? அதான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு என்னோட பாரதி வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் சரியா எனக்கு புரியுது ஆதி. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பாரதியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நான் உங்க கண்ணுக்கு தமிழோட அம்மாவா, உங்க பொண்டாட்டியா மட்டும் இருந்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். எங்க போயிட்டா? நமக்கு முன்னாடியே எழுந்துட்டானோ?
உன்னோட ஃப்ரெண்டா? அம்மா ஆ? அழகர் எங்கம்மா? தெரியலையேடி. நான் இன்னும் அவரு தூங்கிட்டு இருக்காருன்னு தான் நினைச்சேன். உள்ள இல்லம்மா. அப்பா நீ பாத்தியா? இல்லத்தா, நானே இப்பதானே எந்திரிச்சு வந்தேன். ஏய் நீ பாத்தியாடி? அக்கா, மாமாவை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆளு பாட்டி மட்டும்தான். அங்க போய் கேளு. அப்பதா நீ அழகரை பாத்தியா? நீ எதுக்குடி அவனை தேடுற? ஏத்தா, அவ புருஷனை அவ தேடாம மத்தவங்கள வந்து தேடுவாங்க. ஆமாண்டா, பொல்லாத புருஷன். பேசாம போயிரு. ஏய் ஏன் நீ இப்படி பேசுற? நான் பேசாம வேற யார்கிட்ட பேசுவா? ஒரு மனுஷனை ஆள் ஆளுக்கு என்ன பாடுபடுத்துறீங்க? அன்னைக்கு 500 ரூபாய்க்கு அந்த பேச்சு பேசி அவனை அசிங்கப்படுத்துறதும் இல்லாம இன்னைக்கு புருஷன்னு வந்து நிக்கிற. அப்பத்தா எங்களுக்குள்ள சண்டை வரத பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப சண்டை போட்டுப்போம், நாளைக்கு பேசிப்போம். இதென்ன புதுசாவா நடக்குது? அவன் எங்க இருக்கான்னு சொல்ல. நீ சண்டை போடுறது ஒண்ணு புதுசு இல்லையே. ஆனா காரணம் கண்டுபிடிச்சு சண்டை போடுற பாத்தியா, அதுதான் புதுசா இருக்கு. அவன் என்ன வேலை பாக்குறான்னு உனக்கு தெரியுமாடி? அவன் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சம்பளம்? ஒரு நாளைக்கு 800 ரூபாய். சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னா. அன்னைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோத்தப்ப அவன் 3 பவுனுக்கு செயின் வாங்கி போட்டானே, அந்த பணத்தை ஓனர்கிட்ட தானே அட்வான்ஸ் பணமா வாங்கினா. அப்போ இந்த மாசம் சம்பளத்துல அதை புடிச்சுக்கிட்டு தானே கொடுத்துருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு உனக்கு புடவை எடுத்து கொடுத்தானா, உன் கையில வெடி வெடிச்சு உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவன் தானே எல்லா செலவையும் பாத்துக்கிட்டா. இம்புட்டையும் பாத்துக்கிட்டவங்கிட்ட எப்படி காசு இருக்கும்? அது பத்தாதுன்னு 4-5 நாளா அவனை பள்ளிக்கூடத்துக்கு போறவனாட்டம் சும்மா படி படி படின்னு சொல்லி வேலைக்கு போக விடாம பண்ணிட்டல்ல. அப்புறம் அவங்கிட்ட எப்படி கையில காசு இருக்கும்? அவன் கையில காசு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அவங்க கிட்ட பொண்டாட்டிடி நீ, அது உனக்கு தெரிய வேணாம? என் பேரே சொக்க தங்கமுடி. அவ இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் சொத்து எழுதி தரேன்னு சொன்னா போதும், அவன் நாக்க தொங்க போட்டுட்டு வந்து நிப்பாண்டி. ஆனா என் பேரை எனக்கு சொத்தே வேண்டாம் பாட்டி, உன் பாசம் மட்டும் போதும்னு சொன்னாண்டி. அப்படிப்பட்ட ஒருத்தரை போட்டு ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்களே. ஏத்தா, அன்னைக்கு ஏதோ விளையாட்டுத்தனமா பேச போய் அது கடைசியில சண்டையில வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? டேய், நீ எல்லாம் வாய மூடிட்டு சும்மா இருடா. ஏண்டா, அந்த 500 ரூபாயில தான் அரிசி வாங்கி சோறாக்கி சாப்பிடணும்னு இருக்கா உனக்கு? மகளை கட்டின மாப்பிள்ள அப்புறமா தரேன்னு சொல்றான். சரி மாப்பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா என் பேரன் கண்கணிங்க நின்று இருப்பானா? பாவண்டி அவன் பிறந்ததுல இருந்து அவ அப்புன்னு ஆத்தாவும் அவகிட்ட பாசத்தை காட்டினதே இல்ல. கட்டினதுல இருந்து நீயும் இப்படியே இருந்தா அவன் மனசு என்ன பாடுபடும்? தப்புதான் அப்பத்தா, நான் அப்படி அவனை பேசிருக்க கூடாது. சரி இப்ப சொல்ல, அவன் எங்க போயிருக்கான்? வேற எங்க போவான்? வீட்ல இருந்தா கையில காசு வருமா? அதான் என் பேர காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறேன்னு போயிட்டான். இந்த பாரு ஆண்டாளு, நீ பொம்பளையா நடந்துக்கிறியோ இல்லையோ, அவன் ஆம்பளையா நடந்துக்கணும்னு நினைப்பான்ல, அதான் வேலைக்கு போயிருக்கான். அவன் வேலை முடிஞ்சு வரும்போது மூஞ்ச தூக்கி உருன்னு வச்சுக்காம கொஞ்சம் ஆறுதலா நல்ல வார்த்தை பேசு. புருஷனுக்கு சந்தோஷமே கொண்டாட்டி கொடுக்கற ஆறுதல்ல தான் இருக்கு. முகத்தை சந்தோஷமா வச்சுக்க. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சா? தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்பாளே. ஆதி, பாத்ரூம்ல ஷாம்பு இருக்கா? ஷாம்பு இருக்கு, ஆனா நீங்க எது கேக்குறீங்க? டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் 2 மூடி குடிச்சா கால் வலி சரியாகும் டாக்டர் சொன்னாங்க. கேக்குறாரு பாரு கேள்வி. ஷாம்பு எது கேட்பாங்க? குளிக்கிறதுக்கு தான். குளிக்கவா?
யார் குளிக்க? உங்க பொண்ணு தான் குளிக்க போறா. ஏன் வழக்கமா ஆண்டாள் வீட்டில் தானே குளிப்பா? ஆ, இன்னைக்கு அங்க மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. பிளம்பர் வந்து சரி பண்ணாதான் தண்ணி வருமா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறது பார்த்தா ஏதோ நான் சொல்றது பொய்ங்கிற மாதிரி இருக்கு. வேணா உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, நான் அதுக்கு பார்க்கல. இப்பெல்லாம் சாப்பிட்றது இங்கே தான், தூங்குறது இங்கே தான், குளிக்கிறதும் இங்கே தானே. இல்லை, பேசாமல் நீங்கள் எங்கேயே இருந்துடலாமே. நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமாப்பா, பேசாம நம்ம எல்லாருமே ஒரே வீட்லயே இருக்கலாம். அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஆமாமா, திடீர்னு அந்த வீட்ல இருக்கோம், திடீர்னு இங்க கூட்டிட்டு வர, அப்புறம் திடீர்னு அங்க கூட்டிட்டு போற, அப்புறம் திடீர்னு இங்க கூட்டிட்டு வர. ஒரு மனுஷி அங்கேயும் இங்கேயும் எத்தனை தடவை தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? உங்க அப்பா தான் நாம இங்கே இருக்கலாம்னு சொன்னா வேணான்னு சொல்றாரு. ஹலோ ஹலோ, சும்மா என்னையே குறை சொல்லக்கூடாது. நான் சொல்றது நடக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் உங்க பாரதியா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றீங்க, நான் இன்னும் மாறணும்னு சொல்றீங்க. நான் இப்படி அடுத்த வீட்ல இருந்தா நான் மாறினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இல்ல, நான் உங்க கூடவே இருந்தா தானே என் நடவடிக்கையெல்லாம் பார்த்து நான் மாறிட்டேனான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 1 மாசமோ 2 மாசமோ நான் கூடவே இருந்தா தானே நான் எப்படி இருக்கேன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலி பாரதி, இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? அப்பா, இன்னுமா உங்களுக்கு புரியல? அம்மா உங்க கூட லிவிங் டுகெதர்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமாம், எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதரில் இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. இங்கே கல்யாணம்லாம் முடிச்சு அப்புறம் லிவிங் டுகெதரா? என்ன பண்றது, என் வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா நடக்குது. அப்பா, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இந்த என்ன சொன்னீங்க, இந்த லிவிங் டுகெதர்லாம் நமக்கு சரியா வருமான்னு தான் யோசிக்கிறேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 2 பேரும் ஒரே வீட்ல இருப்போம். நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். பழகி பாருங்க, பிடிச்சா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பிடிக்கலன்னா? அதெல்லாம் பிடிக்கும். உண்மையான அன்புங்கிறது ஒரு வழி பாதை மாதிரி. ஒரு தடவை வந்துட்டா திரும்ப போகவே முடியாது. உங்க மேல அவ்வளோ நம்பிக்கையா? நம்பிக்கை மேல இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மேல. சரி பாரதி, நீங்க எங்கே வந்து தங்கிக்கோங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியல. இருங்க, நான் போய் லக்கேஜ்ல எடுத்து வரேன். ஒரு நிமிஷம் இருங்க 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 இருங்க. நீங்க இங்க இருக்கணும்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீங்க சொன்ன மாதிரி மாச கணக்குலலாம் இங்க இருக்கக்கூடாது. ஜஸ்ட் 10 days, ஓகேயா? அதுக்குள்ள எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அப்படி வரலன்னா? அதெல்லாம் வரும். நீங்க கண்டிஷன் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, என் கூட இருக்கணும்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன? இந்த 10 நாள் நான் உங்க கூட சண்டை போடாம இருக்கணும், அதானே? அதுவும் ஒரு ரூல் தான். ஆனா அதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்கு. நிறைய ரூல்ஸா? அது என்ன ரூல்ஸ்? சரி, இப்போ நீங்க போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்ன ரூல்ஸ்ன்னு நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்றேன், ஓகேவா? நீங்க என்ன ரூல்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. 10 நாள்ல இந்த பாரதி இல்லாம உங்களால இருக்கவே முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா நீங்க என் கூட இருக்கணுமா வேண்டாமான்னு இந்த 10 நாள் தான் முடிவு பண்ணும். எதையும் செய்வாள் பாரதி. நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு தமிழ்? நான் ஒருத்தி இங்க நிக்கிறேங்கிறதே மறந்துட்டு போறாங்க பாத்தீங்களா? அம்மா ஆர்வத்தில் இருக்காங்க, அதனால அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ அம்மா நீங்க வைக்க போற டெஸ்ட்ல பாஸ் ஆவாங்கன்னு தோணல. ஏன் தமிழ் அப்படி சொல்றீங்க? அம்மாவால 10 நாள்ல உங்க கூட சண்டை போடாம இருக்க முடியாதுப்பா.
தான் கஷ்டம்தான் இல்லை? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்றீங்க. இது எங்க போய் முடியுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கறேன். ஏய் எங்க இவ்ளோ அவசரமா கிளம்பிட்டு இருக்க? என்னாச்சு இவளுக்கு சம்மந்தமே இல்லாம வெக்கப்படுறா? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன், எங்க போற? ஆ, ஆண்டாளு, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ நடந்துட்டு இருக்கு. நீ எதையுமே நடக்காதுன்னு தான் நினைப்ப. என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லு. ஆ, ஆதி இருக்கார்ல, ஆதி இருக்காரு. ஆதி என்ன, ஆதி உன்ன, நானும் ஆதியும். நீயும் ஆதியும்? ஏய் சச்ச இல்ல, ஆதி இன்னைக்கு ஏய் சொல்லி தொலை. ஆ, ஆதி ஆதி என்ன அவர் கூடவே தங்கிக்க சொல்லிட்டாரு. நிஜமாவா? ம். சத்தியமாவா? ம். நீ வெக்கப்பட்டல, அப்ப கொஞ்சம் கடுப்பாதான் இருந்துச்சு. பட் வர்த்தடி, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ வெக்கப்பட்டுக்கோ. போடி. இருந்தாலும் திரும்பவும் அவர் எனக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். திரும்பவும் டெஸ்டா? என்ன டெஸ்ட்? 10 நாளைக்கு தான் நானும் அவரும் ஒண்ணா இருக்கணுமா? அந்த 10 நாளுக்குள்ள அவருக்கு என்ன பிடிச்சா அங்கேயே இருக்கலாமா? 10 நாளைக்கு தானா? ஆதிக்கு என்ன நட்டு கண்டு லூஸ் ஆயிட்டாரா? ஏய் என்னடி, ஏன் முன்னாடி அவர் லூசு கீசுங்கிற? ஏன் ஒரு லூசுன்னு சொன்னா இன்னொரு லூசுக்கு கோவம் வருதா? ஏய் பின்ன என்னடி பண்றது? இவ்ளோ தூரம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்னா இருந்தோமா, இருக்கிற வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாம வாழ்ந்தோமான்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் டெஸ்ட்னு ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல கூட இவ்ளோ டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் அவருக்கு கொடுத்த வலியும் தண்டனையும் ரொம்ப பெருசுடி. நான் கொடுத்த பயம் இன்னும் அவர் மனசை விட்டு போகல. அதனால்தான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா அவர் தானே நீ வேணும்னு துரத்தி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. இப்ப என்னவா அவருக்கு? அவர் என்ன துரத்தி லவ் பண்ணும் போதெல்லாம் நான் அவரை கண்டுக்கவே இல்லை. அதான் இன்னைக்கு நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எது எப்படியோடி, எனக்கு இந்த 10 நாள் கிடைச்சதே சந்தோஷம் தாண்டி. அவர் ஒரு இடத்துல இருந்தும் நான் ஒரு இடத்துல இருந்தும் எப்படி என்னோட அன்பை அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க போறோம். அதுவும் 10 நாள். அது போதும்டி. அந்த 10 நாள் முடியும் போது நாங்க 2 பேரும் பழைய ஆதியாவும் பாரதியாவும் சந்தோஷமா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது வரைக்கும் போதும். போய் நல்லபடியா 10 நாள் பரீட்சை எழுதிட்டு பாஸ் ஆயிட்டு வா. ஏய் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 10 நாள் அவர் கூட இருக்கிறதுக்கு 10 ரூல்ஸ் வேற இருக்கான். ரூல்ஸா? இதென்ன புது ரூல்ஸ்? என்ன ரூல்ஸ்? ஒண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லிருக்காரு. இந்த 10 நாள்ல ஒரு தடவை கூட நான் அவர் கூட சண்டை போடவே கூடாதான். முத ரூலே பயங்கரமா இருக்கே. ஆமா, உன்னால எப்படி சண்டை போடாம இருக்க முடியும் அவர் கூட? அதெல்லாம் முடியும். அந்த கோவக்கார பாரதிய கொன்னு புதைச்சிட்டு பாசக்கார பாரதியை தான் வெளியே சுத்த விட்டுருக்கேன். 10 நாள் முடியறதுக்குள்ள ஆதியை முந்தானையை பிடிச்சு சுத்த விடுறனா இல்லையான்னு பாரு. சரிடி, லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். ஏய் இரு. என்ன இப்படியே கிளம்புற? வேற என்ன பண்ண சொல்ற? ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டு பொண்ணு அவ புருஷன் வீட்டுக்கு போறா. அவளை சாதாரணமா அப்படியே அனுப்பி வச்சிட முடியுமா என்ன? அதுக்கு பொறுத்திருந்து பார்.